வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு புக் ஹால் வீடியோ தாங்க. முதல் புத்தகம் என்னங்கிறத பார்க்கலாம். எனது பயணங்களும் மீள் நினைவுகளும். இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஸ்லீமன்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் மொழியாக்கம் பண்ணது சிவமுருகேசன்கிறவங்க மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சந்தியா பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. விலை 300 ரூபாய். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ஃபாண்ட் சைஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி தக்கர் கொள்ளையர்களை பத்தி நமக்கு தெரியுமோ அது மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல தக்கிகள்னு ஒரு கொள்ளையர் கூட்டம் இருந்திருக்கு. அவங்கள கண்ட்ரோல்ல வச்சவர் இவரு தான். அவரு தன்னோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை ஒரு தொகுப்பா கொடுத்திருக்காங்க. ஸோ படிச்சு பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வாங்கினேன். அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா வனவாசி, விபூதி பூஷன் வந்தோபாத்யாய அப்படிங்கிறவங்க எழுதின இந்த புத்தகம். இந்த புத்தகம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு பரிந்துரை பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், வாசி பாருங்கன்னு சொன்னாங்க. இது விடியல் பதிப்பகம் தாங்க இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகம். இது எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டியில வாழ்ற ஒரு மனிதர் தனக்கு விருப்பமே இல்லாம தான் காட்டுக்கு போறாரு. காட்டுல கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த காடு என்ன விதமா அவர் ஈர்க்குது அப்படிங்கறதான் இந்த கதை. ஸோ அவசியம் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க ஒரு இயற்கை லவரா இருந்தா கண்டிப்பா நீங்க இதை அவசியம் வாசி பார்க்கணும். அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா மகாபாரத மனிதர்கள் காட்டும் மகத்தான வாழ்க்கை. நல்லவராக இருப்பதென்றால் சும்மாவா அப்படின்னு கேள்வியும் கேட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. மகாபாரத கதைகள் நம்ம படிக்கிறப்பவே பாத்தீங்கன்னா அந்த கதைகள்ல வர கதாபாத்திரங்களை பத்தி நமக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவா தோன்றவங்க இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவாவும் தோணுவாங்க. அதுதான் அந்த கதையோட ஸ்பெஷல்னு எனக்கு தோணும். ஸோ அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவான வேர்ஷன் எடுத்துக்குவோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது பாசிட்டிவான வேர்ஷன் தானே. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நல்லவங்களா இருக்கிறது என்ன அவ்வளோ லேசான விஷயமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த புத்தகம் வாங்கினேன். இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா குர்சரன் தாஸ்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் சாரு கேசிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒரு விகடன் பதிப்பகம் தாங்க. ஒரு 357 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் எழுத்தாளரான எஸ்ட்ராவோட புத்தகம் ரயிலேறிய கிராமம். இந்த புத்தகம் தான் வாங்கினேன். இது தேசாந்திரி பதிப்பகங்க. விலை 150 ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகம். எப்பயும் போல தேசாந்திரியோட ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு தெரியும். இவரோட புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான புத்தகங்களே பயண அனுபவம் நமக்கு கொடுக்கும். அதுவும் ரயிலேறிய கிராமம்ங்கிறப்ப எனக்கு ரயில் பயணங்கள் ரொம்ப பிடிக்குங்கிறனால இது ஏதோ அதை பற்றின ஏதாவது இருக்குமோன்னு நினச்சிதான் நான் வாங்கினேன். ஸோ எஸ்ட்ராவோட புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் புத்தகங்களாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை படித்து முடிச்சுட்டு ஒரு ட்ராவல் எங்கேயாவது பக்கமாக கூட எங்கேயாவது ஒரு ட்ராவல் சோலோவாக போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாள் போனதுக்கும் நீங்கள் அந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சோலோ ட்ரிப் போனீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். சோலோ ட்ரிப்னா தனியாக லாங்காக தான் போகணும்னு இல்லை. ஒரு பக்கத்தில் ஏதாவது நீங்கள் உங்கள் தேவைக்காக போய் ஏதாவது வாங்கணும்னு போகிறப்ப கூட எப்பயுமே யாரையாவது கூட கூட்டிகிட்டு தானே போவீங்க. அப்படி போகாமல் சோலோவாக போய் பாருங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அவசியம் இந்த புத்தகம் படித்து பாருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா என் கணேசன் எழுதின நீ நான் தாமிரபரணி. இது ஒரு த்ரில்லர் கதை தாங்க. நான் அவரோட படிக்கிற முதல் புத்தகம் இதுதான். ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட வாங்கியிருக்கேன். ஆனால் அம்மா படிச்சுட்டாங்க, நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க. ஸோ இந்த புத்தகம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் புக்கு ஹால் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அம்மா இந்த புத்தகத்தில் நிறைய படிச்சுட்டாங்க அவங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 280 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 195 பக்கங்களையோடைய ஒரு புத்தகம். இவரோட புத்தகங்கள் நிறைய நல்லா இருக்கும்னு நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் படிச்சுக்கிற முதல் புத்தகம் இதுதான். படிச்சுட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வரலாற்றின் வெளிச்சத்தில் அவுரங்கசீப். இதை சே திவான்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது விகடன் பிரசுரம் தாங்க. இந்த புத்தகத்தோட விலை 160 ரூபாய். எனக்கு என்னமோ இந்த கவரை பார்க்குறப்பயே வாங்கி வாசிக்கணும்னே தோணிட்டு இருந்துச்சு. ஒரு கவர்ல இம்ப்ரெஸ் ஆகி படிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் அவுரங்கசீப் அவரோட ஹிஸ்டரியை ஒரிஜினலா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வாங்கினேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு வரலாற்று நாவல் தான். கடைசி முகலாயன், ஒரு அரச குலத்தின் வீழ்ச்சி, டெல்லி 1857. வில்லியம் டோல்ஸ்டம்பிள்ங்கிறவங்க எழுதின இந்த புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா விலை 900 ரூபாய். இதோட பக்கங்களும் அதிகமாக தான் இருக்கும்.
இதுக்கான ரெஃபர் பண்ண புக்கே கிட்டத்தட்ட நிறைய இருக்குங்க. அவ்வளோ புக்கை ரெஃபர் பண்ணி இதை தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 655 பக்கங்களுடைய ஒரு புத்தகம். இதில் வந்து நிறைய பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். எனக்கு இந்த வரலாற்று நம்ம புத்தகங்கள் படிக்கிறப்ப அதில் உள்ள சின்ன சின்ன படங்கள் கொடுத்தா கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாத்தாலும் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது. அங்கங்கே இந்த படங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆயில் பெயிண்ட் அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து வாங்கின ஒரு புத்தகம். ஏன்னா முகலாயர்களே கடைசி முகலாயனை பற்றின ஒரு புத்தகம், அவசியம் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா திருடன் மணியன் பிள்ளை GR இந்துகோபன்கிறவங்க எழுதுன இந்த புத்தகம் வந்து காலச்சுவடில் பதிப்பாகுதுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 690 ரூபாய். குளிச்சல் யூசுப் தான் இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. இன்ஸ்டால நான் ஒரு ரீல் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீடு இன்னும் திருடப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டி வச்சிருக்க பெரிய பெரிய காம்பவுண்ட் சுவர் இல்லை, அதே மாதிரி நீங்கள் வளர்த்துற நாய்க்குட்டிகள் இல்லை, நீங்கள் வச்சிருக்க பாடி கார்ட்ஸும் அதுக்கு காரணம் இல்லை நீங்கள் வச்சிருக்க அந்த சேஃப்டி லாக்கர் தான் அதுக்கு காரணம்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அதுவும் இல்லை நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை வந்து சேஃபாக வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்பே நமக்கு தோணுது, அப்போ என்னதான் காரணம் இருக்கும்? இது எதுவுமே இல்லாட்டி என்ன காரணம் அப்படிங்கிறப்ப தான் அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் உங்கள் வீட்டை திருடணும்னு பிளான் பண்ணல, அது ஒன்று தான் காரணம்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கேட்ட உடனே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. அப்பா, அதாவது திருட்டு தொழில்னா கூட அதவே வந்து இவ்வளோ ஒரு தில்லாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு மனுஷன் சொல்கிறாருன்னா அப்போ அவரோட வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி இந்த புத்தகம் வாங்கினது தான் இந்த புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பேரரசன் அசோகன் மறைக்கப்பட்ட மன்னனின் வரலாறு, சார்லஸ் ஆலன்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் தான் அது. இந்த புத்தகம் வந்து எதிர் வெளியீடு தாங்க வெளியிடுறாங்க. இதோட விலை வந்து 480 ரூபாய். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 497 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். எனக்கு அசோகரை பற்றி தனியாக அவரோட வரலாறு கொஞ்சம் தமிழில் நல்லா கிடைச்சா படிக்கலாம்னு நினச்சேன். எதிர் வெளியீடு வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி நாவல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே அவங்க நல்லா கொடுப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து எதிர் வெளியீடுன்னு தெரிஞ்சோடனே வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மணல் கடிகை கோபாலகிருஷ்ணன் ஐயா எழுதுனது. இது வந்து தமிழினி பதிப்பகம் தாங்க இதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட விலை வந்து 400 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகங்க. இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூரில் வாழ்கிற அந்த பனியன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாழ்கிற எளிய மக்களோட வாழ்க்கையை தான் சொல்லுது. ஸோ நம்ம அவங்கள பற்றி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் வாங்குறதுல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்காத ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா ஒரே புத்தகத்தை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆக்சுவலாக காஃப்கா எழுதுன மெட்டமார்ஃபிசஸ் என் பொண்ணு வாங்கணும்னு நினச்சா, அதே காஃப்கா எழுதுன உருமாற்றம் புத்தகம், அதாவது அதோட தமிழாக்கம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணல. ஏன்னா ஒரே புக்கே ஒரே வீட்டில் எதுக்கு 2 வருஷனாக வேணும்? அவளுக்கு நினச்சா அவளை தமிழை படிக்கலாம், நான் நினச்சா நான் இங்கிலீஷில் படிக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணோம் 2 பேருமே. தமிழில் படிச்சிருமான்னு நான் அவளை கன்வின்ஸ் பண்ணேன், அவள் இங்கிலீஷில் படிச்சிருங்கம்மான்னு என்ன கன்வின்ஸ் பண்ணா. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கன்வின்ஸ் ஆகாமல் 2 புத்தகமுமே வாங்குற மாதிரி ஆச்சு. காஃப்கா எழுதுன மெட்டமார்ஃபிசஸோட தமிழாக்கமான உருமாற்றம் புத்தகத்தை நான் வாங்கினேன். இது வந்து எதிர் வெளியீடுல இது பதிப்பகம் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 255 பக்கங்களோட இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். அவள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டா, மெட்டமார்ஃபிசஸ் தான் கேட்டா. கடைசியில் இப்படி கான்வர்சேஷன் நடந்தனால அவள் என்ன பண்ணிட்டா, காஃப்காவோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி கலெக்ஷன் ஒரு புக் வந்துச்சு, அந்த புத்தகத்தை அவள் வாங்கிட்டா. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா தெரியல, இது அவள் தான் வாங்கினா. ஸோ இது ஆனால் அவரோட கம்ப்ளீட் ஸ்டோரி கலெக்ஷன் இருக்குங்க. நிறைய நாவல் இருக்குது மொத்தத்துக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஷார்ட் ஸ்டோரியும் இருக்குது, லாங்கர் ஸ்டோரிஸும் இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் மொத்தமாக இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த புத்தகம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும்.
ஸோ இதுதான் இந்த தடவை நான் வாங்கின புத்தகங்கள். இதை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அது மாதிரி நீங்க என்ன புத்தகங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பத்தின வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.